ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸ் சார். நம்ம அடுத்தது மெத்தட் 9 முன்பின் முறை. அதாவது பின்னு ஒரு மதிப்பு கொடுத்துருவாங்க, 6% கொடுத்துருவாங்க. இப்போ அது பின்னா மக்கள் தொகை இல்லது இயந்திரம் அல்லது ஒரு ஆய்வக கூடம் இப்படி கொடுத்துருவாங்க. ஆய்வக கூடத்தில் எத்தனை இது இருக்குன்னு கொடுத்துருவாங்க. அது வந்து பி பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருவாங்க, 5%, 10%. அது அதிகரிக்கும் போது n ஆண்டுகளுக்கு பின் வந்து p × 1 + r/100 ஹோல் பவர் n. n ஆண்டுகளுக்கு முன் வந்து p / 1 + r/100 ஹோல் பவர் n கண்டுபிடிக்கணும். இந்த 6% வந்து குறைஞ்சதுன்னா n ஆண்டுகளுக்கு பின் வந்து இங்கே மைனஸ் மாறணும். அதே மாதிரி முன்னு வந்து கீழே டிவைடரில் வந்து மைனஸ் மாறும். நம்ம கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு புரியும். இதுக்கு வந்து ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு, அதுவும் நான் சொல்றேன். ஃபார்முலா மெத்தட்லையும் போடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000. ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து இயந்திரத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா மெத்தட்ல ஃபர்ஸ்ட் போட்டலாம். இதில் வந்து குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. குறையுதுன்னா நமக்கு வந்து ஃபார்முலானா p × 1 - r/100 ஹோல் பவர் n பின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால பியோட வேல்யூ வந்து 1,62,000 × 1 - r10 / 100 ஹோல் பவர் என்ன 2 ஆண்டுகள் கழித்து தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 இப்போ 1,62,000 இன்ட்டு இப்போ இது வந்து பண்ணால் 90 / 100 வரும். மறுபடியும் இது ஸ்கொயர் இருக்கிறதுனால 90 / 100 இருக்கும். நம்ம எல்லா ஜீரோவையும் கேன்சல் பண்ணுறோம். 0 0 இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகும், இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகும். எல்லாத்தையும் நான் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 131,220 நமக்கு கிடைக்குது. இதுதான் ஃபார்முலா மெத்தடு. நான் வந்து ஷார்ட்கட்டில் சொல்கிறேன். இப்போ ஷார்ட்கட் பார்ப்போம். 1,62,000 தானே இன்ட்டு 10 / 100. ஃபஸ்ட்டு 10% கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு 16,200 கிடைக்கிது. இந்த 16,200 இங்கே மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா 16,200 இங்கே மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு 1,45,800 நமக்கு கிடைக்கிது. இதுக்கு நமக்கு மறுபடியும் 1,00,000 இந்த வேல்யூக்கு வந்து மறுபடியும் 10% கண்டுபிடிக்கும். 10% கண்டுபிடிக்கும் போது 14,580 கிடைக்கும். மறுபடியும் இந்த 14,500 இதில் வந்து இந்த 14,580 மைனஸ் பண்ணணும். நீங்கள் இதிலே பண்ணிடாதீங்க, இதில் பண்ணணும். இப்போ இதை பண்ணும்போது 131,220 கிடைக்குது. நமக்கு அதே ஆன்சர் தான் இங்கேயும் கிடைக்குது. இதுதான் ஷார்ட்கட் மெத்தட். அது ஃபார்முலா மெத்தட். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 17,64,00 ஒவ்வொரு ஆண்டும் 5% அதிகரிக்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பின் மக்கள் தொகை என்ன? 2 ஆண்டுகளுக்கு பின் மக்கள் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. பின்னும் கேட்டிருக்காங்க, முன்னும் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மெத்தட்லையும் போடலாம், இல்லை வந்து ஃபார்முலா மெத்தட்லையும் போடலாம். இதை போட்டு நீங்கள் ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.